சூப்பர் மார்க்கெட் மற்றும் ரேஷன் கடைகளிலும் மது விற்பனை மேற்கொள்ள அனுமதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த ஐடி ஊழியர் முரளிதரன் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் டாஸ்மாகிற்கு மது சப்ளை செய்யும் நிறுவனங்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமானதாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சில பிராண்டுகள் மட்டும் டாஸ்மாக் நிர்வாகம் விற்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழல் நிலவுவதாகவும் தமிழகத்தில் விற்கப்படும் மது வகைகளின் தரத்தை விட வெளி மாநிலங்களில் தரம் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள நிறுவனங்களிடமிருந்து மது வகைகளை வாங்கி சூப்பர் மார்க்கெட்டுகள் ரேஷன் கடைகள் மூலம் விற்பனை செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி சில கட்டுப்பாடுகளுடன் விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.